கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கும் அவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வதற்கும் ஒரு மனிதனுக்கு ஈமான் யகீன் தேவைப்படுகிறது. ஈமான் யகீன் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கவும் இயலாது, அல்லாஹ்வால தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்ளவும் இயலாது. ஏனென்றால் கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு சாமான் அல்ல, அது பார்வைக்கு விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. ஈமான் என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, கல்போட சம்பந்தப்பட்டது தான் ஈமான். எனவே எந்த அளவு உள்ளத்துல அந்த ஈமான் ஆழமாக பதிஞ்சிருக்குமோ, எந்த அளவு அந்த ஈமான்ல யகீன் இருக்குமோ, உறுதி இருக்குமோ, அந்த அளவு இவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், ஆகிரத்துடைய நம்பிக்கை இருக்கும், பயம் இருக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும். எனவே இவருக்கு நல்லா தெரியும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம், நான் இதை கட்டாயம் எடுத்து நடக்கணும் என்று அவர் எடுத்து நடப்பார். அதே போல இது அல்லாஹ் தடுத்தது, யாரும் தடுத்தது அல்ல, இது அல்லாஹ்வால தடுக்கப்பட்டது, கட்டாயம் நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தவிர்த்து கொள்வார். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை ஈமான் தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அந்த ஈமான வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஈமான வளர்த்து, ஈமான் என்றது சும்மா வரக்கூடிய ஒன்று அல்ல, அது எங்கேயும் கடையில பஜார்ல போயிட்டு வாங்கக்கூடிய ஒரு சாமானும் அல்ல. ஈமான் என்பது ஒரு வகையான நூல், ஒரு வகையான ஒளி, பிரகாசம், வெளிச்சம், அது அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்துகிறான். எனவே அந்த வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொருவரும் ஈடுபடும். வெளிச்சத்தை இல்லாமக்கக்கூடிய செயல்களும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, மியூசிக் கேட்கறதுனால, மியூசிக் இசை கேட்கறதுனால உள்ளத்துடைய அந்த ஈமானுடைய ஒளி, ஈமானுடைய நூல் அப்படியே மங்கிக் கொண்டே போகும். ஈமானுடைய ஒளி மங்கிரும் இசையின் காரணமாக, மியூசிக்கின் காரணமாக. சிலவங்க வாகனத்தில் ஏறினாவே மியூசிக் தான். சில நேரம் எங்களே ஏற்றிக்கொள்றாங்க, ஏறினத்தோட சுவிட்ச் ஆன் பண்ணினத்தோட பாட்டு தான் போகுது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவர் இவர் வளமையா அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால குர்ஆனை போடுறார். இவர் யாரை ஏமாற்றுறார்? இவங்க எல்லாம் யாரை ஏமாற்றுறாங்க? மேலான சகோதரர்களே, நாங்க யாருக்கும் பயந்து யாருக்கும் ஏற்ற மாதிரி நடந்து வேலை இல்ல. எங்களுடைய எல்லா ரகசியங்களையும் விளங்கக்கூடிய எங்களோட அந்தரங்கம், உள்ரங்கம், எல்லா நிலைமைகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனைத்தான் நாங்க பயப்படணும். அவன் அச்சமும் பயம் தான் உள்ள ஏற்படணும். அதுக்கும் ஈமான் தேவை. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்றாங்களே, இது வார்த்தைகள் தான். அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்றது வார்த்தைகள், அல்லாஹ்ட பயம் என்றது வேற. கார் என்ற வார்த்தை வேற, கார் வேற. கார் என்ற வார்த்தை அது எழுத்து தானே. அது கார் என்ற ஒரு போர்ட்ல எழுதி போட்டு அது கார், அதான் கார், அது கார் அல்ல. கார் என்ற வார்த்தை வேற, கார் வேற. அதே போல ஈமான் என்பத வார்த்தை வேற, ஈமான் வேற. எனவே ஈமான் என்ற அந்த வார்த்தையின் மூலம் எது நாடப்படுவதோ, எது நோக்கமாயிருக்கிறதோ அதுதான் தேவை. அதை கொண்டு தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமே ஒழிய அந்த வார்த்தையால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க போறது இல்லை. கலிமா சொல்லியிருக்கிறார். இந்த வெறும் கலிமாவால இவருக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த கலிமாவுடைய யகீன், அந்த நம்பிக்கை உள்ளத்துல வர வேண்டியிருக்கு. அதை கொண்டு தான் அந்த கலிமாவுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறோ, கலிமாவுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கிறோ, ஆகிரத்தில் என்னென்ன அந்தஸ்துகள் இருக்கிறோ, அந்த எல்லா பாக்கியங்களையும் அடையலும் அந்த கலிமாவுடைய யகீன் உள்ளத்துல இருந்தா தான். இல்லைன்னா கலிமா சொல்லுங்க, எல்லாரும் கலிமா சொல்லுவாங்க. வார்த்தையை சொல்றது கஷ்டம் இல்ல, எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த கலிமாவின் மூலம் என்ன எதிர்பார்க்கப்படுவதோ அது இருந்தால்தான் அந்த கலிமாவனால என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அடையணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் ஒரு கிராமத்து
நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க ஈமான் கொண்டுட்டோம். ஆமன்னா என்ற வார்த்தையை சொன்னாங்க. ஆமன்னா என்ற நம்பிட்டோம், விசுவாசித்து விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னான், குல் லன் துமினு வலக்கின் கூலு அஸ்லம்னா. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க இன்னும் கலிமா சொன்னதுனால உங்களுக்கு இன்னும் ஈமான் வர இல்ல, நீங்க இப்படி சொல்லுங்க, ஆமன்னா என்ற வார்த்தையை சொல்லாம அஸ்லம்னா இஸ்லாம் ஆகிட்டோம் என்று சொல்லுங்க. ஆமன்னா என்ற வார்த்தையை பாவிக்காம அஸ்லம்னா என்ற வார்த்தையை சொல்லுங்க. அஸ்லம்னா என்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், அல்லாஹ் சொல்றான், இன்னும் ஈமான் அவங்களோட உள்ளங்கள்ல நுழைய இல்லை, ஈமான் இன்னும் உள்ளத்துல வர இல்லை. வார்த்தையில இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, கலிமா வேற, அந்த கலிமாவுடைய யகீன் என்பது வேற. கலிமா என்பது வேற, கலிமாவின் மூலம் நாடப்படக்கூடிய நம்பிக்கை என்பது வேற. அது உள்ளத்துல வர வேண்டிய ஒன்று. எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல இதுக்கு முன்னாலே பல தடவை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துறானே, அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் طيبத்தன் கஷஜரத்தின் طيبah அஸ்லுஹா சாபித்துன் வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துதி உகுலஹா كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون. உதாரணம் சொல்லி, கலிமாவுக்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துறார். கலிமா தய்யிபா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா தய்யிபா இருக்கிறே, அதுக்கு உதாரணம் கஷஜரத்தின் தய்யிபா, ஒரு மனமான மரத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. மனமான கலிமாவுக்கு உதாரணம் ஒரு மனமான மரத்துக்கு ஒப்பா இருக்குது. அஸ்லுஹா சாபித், அந்த மரத்துடைய வேர் இருக்கிறே பூமியில ஆழமாக பதிஞ்சிருக்கு. வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கொப்புகள் கிளைகள் வானத்துல வெளிரங்கத்துல அடர்ந்து படர்ந்து இருக்கு. அப்ப இதை எதுக்கு உதாரணம் சொல்றான்? கலிமா தய்யிபாவுக்கு. எதை உதாரணமா சொல்றான்? மரத்தை. அந்த மரத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? அஸ்லுஹா சாபித், அந்த மரத்துடைய வேர் பூமியில் ஆழமா பதிஞ்சிருக்கு. எனவே இந்த கலிமா தய்யிபா இது வாயால மொழிஞ்சாலும் அந்த கலிமா தய்யிபாவுடைய நம்பிக்கை என்பது அது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒன்று. மரத்துடைய மரம் வெளியில, மரம் வெளிரங்கத்தில் விளங்குது மரம், ஆனா இந்த மரம் எதுல தங்கி இருக்குதேண்டா? வேர்ல தான் தங்கி இருக்கு. வேர்ல தான் மரம் தங்கி இருக்கு. வேர் வெளியே வந்துட்டா மரமும் கீழே விழுந்துடும். எனவே வேர் என்றது கண்ணுக்கு மறைவா இருக்கக்கூடிய ஒன்று. வேர் என்றது கண்ணுக்கு வெளிரங்கத்தில் விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. எனவே ஈமான் யகீன் என்றது இது உள்ளத்துல கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே மேலான சகோதரர்களே, தூத்தி ஊக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அந்த மரம் எந்த அளவு பூமியில ஆழமாக பதிஞ்சு உறுதியாக இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மரம் அடர்ந்து படர்ந்து அது மக்களுக்கு பழங்களை காய் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். மக்கள் அதால பிரயோஜனம் அடைவாங்க. காய்க்காத மரத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. காய்க்கிற மரத்தை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அதால 4 பேர் பிரயோஜனம் அடைகிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆசையா இருக்கு. இதே போல ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஈமான் யகீன் உள்ளத்துல எந்த அளவு உறுதியாக ஆழமாக பதிஞ்சிருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி இவரது உறுப்புகளால நல்ல செயல்கள் வெளியாகும். பேசினா உண்மையை தான் பேசுவார், வாக்களிச்சா நிறைவேற்றுவார், நம்பினா அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வார், தவறான பேச்சுகள் பேச மாட்டார், பொருத்தமில்லாத வார்த்தைகளை பாவிக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில
அவர் தீய பேச்சுகள் பேச மாட்டார். சிலவங்களுக்கு வாய திறந்தாவே தூசணம் தான். இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற மாதிரி சிலவங்க அவங்களோட வாயில வாரதே அந்த வார்த்தைகளை இங்க சொல்லலாது அதே வார்த்தைகள் தான். வேளா மூமின் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. வலல் பதி தீய வார்த்தைகள், இந்த சூசன வார்த்தைகள், சிலவங்க மிச்சம் பொருத்தமில்லாத பேசினாவே நாசமா போவ அல்லது வேற தவறான வார்த்தைகள், கூடாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் வாயில அதுதான் வந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் தான் மன்னிக்கணும், அல்லாஹ் அப்படியா வந்தவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும். எங்கட வார்த்தைகளால நாங்க சோதிக்கப்படுறோம், அது எங்களுக்கு விளப்பம் இல்லை. எங்கட வாயில வெளியாகிற வார்த்தைகளால, தவறான வார்த்தைகளால எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கு. நல்ல வார்த்தைகளால் எப்படி நலவுகள் இருக்குதோ அதே போல தீய வார்த்தைகளால கெடுதிகள். எங்கட ஒவ்வொரு கெட்ட செயலுக்கு பின்னால, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால சோதனை, தண்டனை, கேவலம், தர்த்திரியம், முசீபத் எல்லாம் மறைஞ்சுதான் இருக்கு. இதை விளங்கிக் கொள்றதுக்கு தான் ஈமான் தேவை. இதை விளங்கிக் கொள்றதுக்கு இல்மும் தேவை, ஈமானும் தேவை, மார்க்கத்துடைய அறிவும் தேவை. அந்த மார்க்கத்துடைய அறிவை செயல் வடிவத்துல கொண்டு வருவதற்கு, செயல்படுத்துறதுக்கு யக்கீன் தேவை. சிலவங்கள்ட்ட நல்ல நாலேஜ் இருக்கு, அவர் குர்ஆன் ஹதீஸை கரைச்சி குடிச்சிருக்கிறார் அப்படி சொல்றாங்க. அவரோட பேசி தப்பே இல்லப்பா, ஆனா செய்யறதெல்லாம் மாத்தவான வேலை. அப்ப அவர்கிட்ட இல்மு இருக்கு, நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, பேசல அவரோட. அவர் பேசினா குர்ஆன், பேசினா ஹதீஸ், அப்படி பேசி அப்படி அறிவு, ஆனா செயல்ல இல்ல. இந்த இல்மு இவரை கொண்டு போய் நரகத்துல தான் தள்ளுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான தண்டனை நரகத்துல யாருக்கேண்டா ஆலிமுல் லம் யன்தஃபி பிஇல்மிஹி. ஒரு அறிவாளி அறிவை கற்றிருக்கிறார், குர்ஆன் ஹதீஸை படிச்சு விளங்கி இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா அந்த இல்மால அவர் பிரயோஜனம் அடைய இல்லை. அந்த இல்மு படி அவர் அமல் செஞ்சு இல்ல. அவர் படிச்ச இல்மால அவரும் பிரயோஜனம் அடையல, அவர் படிச்ச இல்மால மற்றவங்க பிரயோஜனம் அடையும் இல்லை. இவருக்கு தான் நரகத்துல பயங்கர வேதனை. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, வெறும் இல்மு அல்ல, வெறும் இல்மு அல்ல, இல்முக்கு என்னென்ன சிறப்புகள் வந்திருக்கிறதோ, மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கைகளை வெறிக்கிறாங்க. எல்லா படைப்பினங்களும் இல்ம படிக்கிறவங்களுக்கு துஆ செய்து, படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு துஆ செய்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஹத்தா அன்-நம்லத்தி ஃபீ ஜுஹ்ரிஹா வ ஹத்தா அல்-ஹூத் ஃபில் பஹர் லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர். அல்லாஹ் ஏழு வானம், ஏழு பூமி, எல்லா படைப்பினங்களும், பொந்துல இருக்கிற எறும்புகளும், அப்படி சொன்னாங்க. கடல்ல வாழக்கூடிய மீன் மச்சங்களும், இந்த அவ்வளவு படைப்பினங்களும் அல்லாஹ் ரஹ்மத் செய்தார். அல்லாஹ்வை தவிர மக்க எல்லா படைப்பினங்களும் இந்த இல்ம, மார்க்கத்துடைய அறிவை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்களே, அதே போல யாரு மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொள்றாங்களோ அவங்களுக்கு இந்த அவ்வளவு படைப்பினங்களும் துஆ செய்தேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் இது! துனியாட படிப்பை படிக்கிறது இந்த ஒரு படைப்பினம் துஆ செய்ய போறது இல்ல. அப்படி எங்கே ஹதீஸ்ல வர இல்ல. காசு சம்பாதிக்க துனியாவை நோக்கமா வச்சு எந்த இல்ம படிச்சாலும், எந்த அறிவை கற்றுக்கொண்டாலும் அந்த அறிவுக்கு ஒரு துஆவும் இல்ல. அந்த அறிவை கற்றுக்கொள்றதுக்கு எந்த துஆவும் இல்ல. இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்றதுக்காக நான் இல்ம கற்று அமல் செய்யணும் என்ற நோக்கத்தோட, இந்த இல்ம கற்று உலகத்துக்கு நான் எத்தி வைக்கணும் என்ற நோக்கத்தோட, தன் ஆகிரத்துக்காக யார் அறிவை கற்றுக்கொள்றாங்களோ அந்த அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த அவ்வளவு துஆக்களும். ஏனென்றா இந்த இல்ம கற்று இல்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால தான் இந்த உலகத்துல மக்கள் ஈமானோட, அமல் இபாதத்தோட, தீனோட, மார்க்கத்தோட வாழுவாங்க. இல்மு படிச்சு கொடுக்கவும் உத்தரவு இல்ல, கற்றுக்கொள்ளவும் தயார் இல்லைண்டா, படிச்சு கொடுக்க உத்தரவு இல்லைண்டா, படிக்கவும் தயார் இல்லைண்டா, மக்கள்கிட்ட என்ன பரவும்? ஜஹாலத், மடத்தனம் தான்.
பிசினஸ் எல்லாம் தலைக்குப்பறதான் இருக்கும். பொய்யும் புரட்டும் ஏமாற்றமும் மோசடியும் அநியாயமும் களவும் என்னென்ன இருக்கிறதோ தொழில் வியாபாரத்துல அநியாயங்கள், எல்லா அநியாயத்தையும் மக்கள் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப என்ன வரும்? சோதனை தான் வரும், தண்டனை தான் வரும். மக்களுடைய காணியை பிடிக்கிறது, மக்களுடைய கடையை சொந்தமாக்கி கொள்றது, மக்களுடைய ஊட்ட சொந்தமாக்கி கொள்றது சர்வ சாதாரணம். இவ்வளவு பயான், இவ்வளவு குர்ஆன், இவ்வளவு ஹதீஸ், இவ்வளவு உலமாக்கள் எங்கட நாட்டில மாஷா அல்லாஹ் நாங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். நல்ல புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. வேளாண் சொல் இவ்வளவு பயான்கள் நடந்தும் அநியாயம் செய்யற கூட்டம் அநியாயம் செஞ்சு கொண்டே இருக்கு, மோசடி செய்யற கூட்டம் மோசடி செஞ்சு கொண்டே இருக்கு, மாற்றமான வேலையை செய்யறவங்க செஞ்சு கொண்டே இருக்கு. நீங்க பண்ற பயானம் நீங்க பண்ணுங்க, அது உங்களோட வேலை. பயான் பண்ணது உங்களோட பயான். பிசினஸ் அல்ல இது, பிசினஸ் அல்ல இது, இது ஒரு வியாபாரம் அல்ல. ஏனைய மார்க்கத்தில் உள்ள மார்க்கத்தை வித்து வயிற்று பொழப்புக்கு மார்க்கத்தை பாவிக்கிறது போல இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த தீன் வயிற்று பொழப்புக்குள்ளதல்ல. மார்க்கத்தை விட்டு சாப்பாட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? மார்க்கம் எல்லாம் மாற்றமாக சொல்லப்படும். வசதி உள்ள ஒருத்தர் வந்தா அவருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கம் சொல்லுவார், ஏழையொருத்தர் வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார். இந்த ஒவ்வொரு வணக்க ஸ்தலத்துல பாக்குறமே, பணக்காரன் வந்தா சுருக்க உள்ளுக்கு எடுத்து அவருக்கு அவர் செய்ய வேண்டிய பூஜை கீஜை எல்லாத்தையும் செஞ்சு அவர் எல்லாத்தையும் செஞ்சு அனுப்புவோம். ஏன்னா அவர்கிட்ட மொத்தம் பெருசா கிடைக்குமே, அவர்கிட்ட நல்ல ஏதாவது பெரிய அக்கௌண்ட் கிடைக்கும், அதிகமான பணம் கிடைக்கும். ஒரு கஷ்டவாளி வந்தா அவர் எல்லாம் கடைசிக்கு தான் வரும். எனவே இன்றைக்கு உலகத்துல மார்க்கம் துனியா நோக்கத்தோட மார்க்கம் வியாபாரமானதுனால தான் இந்த எல்லா மார்க்கமும் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தீனுல் இஸ்லாத்துல அந்த வேலை கடைசி வரைக்கும் யாரும் செய்ய இயலாது. அப்படி யாராவது செய்வாங்கன்னா அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்க, அப்படித்தான் சொல்லுவோம். ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உதாரணத்துக்கு இன்னல்லதீன யாகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அநாதைகளோட சொத்துக்களை யாரு அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்களா? யாரு அநாதைகளோட சொத்துக்களை அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. அதனால வியாபாரிகள் நிறைய அதிகமான மக்கள் நாங்க பார்ட்னர்ஷிப்ல பங்குல வியாபாரங்கள் செய்யறோம், பலர்கிட்ட பணங்கள் எடுத்து வியாபாரம் செய்யறோம். கொடுக்கல் வாங்கல் எங்கள்கிட்ட நிறைய வியாபாரத்தை எல்லாம் சொந்த கல்வியால வியாபாரம் செய்யறாங்க. இல்ல அந்த அளவுக்கு எல்லாரும் இல்ல. பெரிய பெரிய வியாபாரிகளும் கூட அவங்களும் எங்கேயாவது எடுத்து இப்படித்தான் போகுது. திடீரென்று எங்களோட பார்ட்னர் மௌத்தாவிட்டாரேண்டா அவற்றை கொடுக்கல், சில வியாபாரிகள் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு தவிர வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அது பெரிய மடத்தனம் மேலான சகோதரர்களே. எங்கட கொடுக்கல் வாங்கல் விஷயத்த ஒரு 4 பேர் விளங்கி இருக்கணும். எங்கட நம்பிக்கைக்குரியவங்க மனைவிக்கு தெரியணும், புள்ளை இல்ல எந்த புள்ள வயது வந்த பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விளங்கி இருக்கணும். பாப்பா இப்படித்தான் கொடுக்கல் வாங்கல், மகன் நான் இப்படி வியாபாரம் செய்யறேன், இப்படி இப்படி எல்லாம் கொடுக்க இருக்குது, இப்படி எல்லாம் வர இருக்குது எனக்கு என்ற எல்லாத்தையும் 4 பேர் விளங்கி இருக்கணும். நம்பிக்கைக்குரியவங்க இதுவெல்லாம் எல்லாம் எழுதப்படணும். எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுதப்படணும். எங்கட வியாபாரங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக அமையணும். இன்றைக்கு அதிகமானவங்க எல்லாம் மண்ட குத்த ஆவினத்துக்கு பின்னால ஹசரத் மார்கிட்ட போறாங்க பத்துவா கேட்க. நான் இவருக்கு இத்தனை கோடி கொடுத்தேன், அவர் இப்படி லாபம் தாரேண்டார், அப்படி லாபம் தாரேண்டார், பாருங்களே இப்படி செஞ்சிட்டார், கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்? நம்பித்தான் கொடுத்தேன், அவரோட பேச்ச நம்பித்தான் நான் கொடுத்தேன். அவரு நேத்தா முந்தநாத்து கூட ஒரு முக்கியமான இடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயம், அது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடம், அந்த மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடத்தை கூலிக்கு கொடுத்திருக்கிறாங்க, அங்கேயும் மோசடி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம போச்சேண்டா மார்க்கமும் விளங்காது. ஹதீஸ்ல வந்திருக்குது, இஸா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷீத்.
நீ உனக்கு வெட்கம் இல்லையா, நீ விருப்பமானதெல்லாம் செய். உண்மையிலே வெட்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, நீ வேண்டிய ஒன்றை செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா நபிமாரும் சொன்ன ஒரு கருத்து தான் இது. இன்னமா அதரக்க நாசு மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா. நபி சொன்னாங்க, ஆரம்ப நுபுவத்துடைய பேச்சுகள், நபிமார்களுடைய பேச்சுகள்ல உள்ளது தான். உங்களுக்கு வெட்கம் இல்லையா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, நீங்க விருப்பமானதெல்லாம் செய்யுங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இப்படி சர்வ சாதாரணம். அப்ப இந்த பங்குல வியாபாரம் செய்யற விஷயத்துல கட்டாயம் விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கணும். எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுத்துல இருக்கணும். இல்லைன்னா திடீர் மௌத்து தான் இன்றைக்கு அதிகம். ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்குது. கடைசி காலம் ஆவக்கொல சின்ன வயசுல மௌத்து வாரதும் திடீர் மௌத்து அதிகமாகும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அது நாங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கட குடும்பங்கள்லையும் அப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எங்கட இந்த உடல், இந்த எங்கட பிட்னஸ், எங்கட ஜிம் கிம் எல்லாம் சுக்கு நூறா போயிட்டும். மவுத்து அல்லாஹ் நாடி இருந்தா என்ன அப்படித்தான் இன்றைக்கு மவுத்து இருக்கு. ஜிம்ல இருக்க கூட மவுத்தா போறார். ஃபுட்பால் அடிச்சு கொண்டிருக்கிறார், பேட்மிண்டன் அடிச்சு கொண்டிருக்கிறார், அதே நிலைமையில முழுந்து மவுத்தாகிறார். அதனால இந்த ஒன்று நம்பிக்கைக்குரியது இல்லை. இந்த வாழ்க்கை மேலான சோதனை போலி வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்கட மவுத்துக்கு பின்னால எங்கட மனைவி மக்கள் குடும்பத்துடைய ஹக்குகளை சரியா ஏற்பாடு செஞ்சுட்டு போகணும். எங்கட மவுத்துக்கு பின்னால எங்கட மனைவி மக்கள் எங்கட மவுத்த நினைச்சு அலுவலத்தை விட எங்கட கொடுக்கல் வாங்கல நினைச்சு அலுவலவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவர் இப்படி ஒரு மண்ட குத்த வச்சுட்டு போயிட்டாரு, இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிட்டாரு, இவ்வளவு கடன் கொடுக்க வைக்குதாமே, வீட்டுக்கு ஆட்கள் வந்து நிக்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, வீட்டுல இருக்க இல்லாம இருக்குது. அன்னைக்கு சொல்றாரு, ஹஜரத் நான் ராவைக்கு 12 மணி போலத்தான் வீட்டுக்கு போறேன், கடனாளி வீட்டுக்கு வர்றான், எனக்கு வயது வந்த பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, தேவையில்லாத பேச்சுகளும் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஒரு கணவன். முறையில்லாத வியாபாரங்கள், முறைகெட்ட வியாபாரம், வீண் விரயங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகள். ஒரு நைட் கிளப் போறார், கசினோ போறார், ஜினால ஈடுபடுறார், தூள் அடிக்கிறார், ஐஸ் அடிக்கிறார், இன்னும் எத்தனையோ ஜாதி பழக்க வழக்கங்கள். இவற்றை இன்பத்தை தான் யோசிக்கிறாரே ஒழிய தன்னை பொறுப்பை பத்தி யோசனை இல்ல. அவருடைய இன்பமும் அவருடைய சந்தோஷமும் அவருக்கு என்னென்னமோ வார்த்தைகளை சொல்றாங்களே, எவ்வளவு கவலையான விஷயம் மேலான சகோதரர்களே. பொறுப்புகள் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு அல்ல அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறான். மனைவி மக்களுடைய பொறுப்பு இருக்கு, கொடுக்கல் வாங்கலுடைய பொறுப்புகள் இருக்கு. நிரந்தரமா தங்கியிருக்க போறாரா? அதனால நாங்க எல்லோரும் முதலாவது எனக்கு உங்களுக்கு, இரண்டாவது நாங்க அல்லாஹ்வை பயந்து நடப்போம். மௌத்த முன் வச்சுதான் எங்களோட கொடுக்கல் வாங்கல் இருக்கணும். எதுக்க போல யோசிக்கணும், எனக்கு கொடுக்க ஏற்பாடு இருக்கா, எனக்கு அத்தனை கோடி தாய், இத்தனை கோடி தாய், அவ்வளவு தாய் இவ்வளவு தாய் எடுக்கிறேன்னு எனக்கு என்ன சரி முன்பின்னான எனக்கு காணி ஒன்று இருக்கு வித்து கொடுக்க சொல்லி வைங்க. ஒன்று பயப்படாதீங்க, என்ன சரி முன்பின்னானா வியாபாரம் லஸ்ஸானா எனக்கு இதுக்குள்ள ஏற்பாடு இருக்கு. சிலவங்களோட பேச்சு இருக்கே சொல்றாங்களே, அந்த முதநாத்து பேசக்குள்ள சொன்னாங்க, அவரது பேச்சை கேட்டா வயிற்றுல இருக்கிற குழந்தை வெளியே வந்துருவேன். அப்படி பேச்சு சிலவங்களுக்கு, அப்படி பேச்சு திறமை இருக்கு, பேச்சில சூனியம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னபில் பயானில சிஹரா என்றாங்க. சிலவங்களோட பேச்சு சரி கவர்ச்சியா இருக்கும், நம்புற மாதிரி பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை நல்லதுக்கு பாவிச்சாங்க என்றால் அது நன்மையாக அமையும். அதை பாவத்துக்கு மாற்றமான வேலைக்கு பாவிச்சாங்க என்றால் அது அவங்களோட சோதனைக்கு தண்டனைக்கு காரணமாக அமையும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் ஈமான் யகீனுடைய விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம். நாங்க பஜாரோட சம்பந்தப்பட்டவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் பஜார்ல இருக்கிறவங்க தான் வந்திருக்கிறோம். மேலான கண்ணியமான சொல்லே வியாபாரம் தொழில் விஷயத்துல முழு கவனம் செலுத்தும். எவ்வளவு எங்களால பேருதலா நடக்க இயலுமோ, எவ்வளவு
அதாவது தக்வாவுடைய அடிப்படையில நடந்து கொள்ளணுமோ முழு முயற்சி செய்யும். எங்களை சக்திக்கு உட்பட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், சக்திக்கு அங்கால உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்க இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, ஒன்றும் நாங்க அலட்டிக் கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு என்று அல்லாஹ் அளந்திருந்தா நிச்சயமா தந்தே தீருவான். இந்த எங்களுக்கு என்னென்ன அமல் இபாதத்துகள், உண்மையை சொல்லுங்க, வாக்களிச்சா நிறைவேற்றுங்க, நம்பினா அதுக்கேற்ற மாதிரி நடந்து போங்க, இந்த எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் பெரிய பரக்கத்துகளை வச்சிருக்கிறான், கயிறுகளை வச்சிருக்கிறான், முன்னேற்றங்களை வச்சிருக்கிறான், பாதுகாப்பையும் வச்சிருக்கிறான். முறையில்லாம சம்பாதிக்கிற பணங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. உள்ள குட்டிகள் அனுபவிப்பாங்களா என்றதோ எல்லாம் சந்தேகம். சிலவங்க முறை இல்லாம எல்லா ஜாதி தில்லு முள்ளு மோசடி ஹராம் வட்டி எல்லாத்தையும் செஞ்சு சம்பாதிச்சு இவங்க நினைக்கிறாங்க புள்ள குட்டிகளுக்கு சேர்த்து வச்சுட்டு சேர்த்து வைக்க கிடைக்காது. பிள்ளைகள் அதெல்லாம் நாசமாக்கி போடுவாங்க, தவறான வேலைகளுக்கு பாவிப்பாங்க. குடிச்சியும் தவறான வேலையில ஈடுபட்டு சொத்துக்களை நாசமாக்கி போட்ட சம்பவங்கள் எவ்வளவோ நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த சம்பவம் சொல்றாங்க. பிள்ளைகள் எல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இவர சம்பாதிப்பு தான் என்றாங்க. அந்த வாப்பா நடந்து கொண்ட முறை, அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல் இப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் பிள்ளைகள் இந்த நிலைமையில இருக்கு. ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் யோசிக்கணும், எங்கட செயலால எங்கட பிள்ளைகள் நல்ல செயலா இருந்தா, நல்ல முறையில நடந்தா, எங்கட பிள்ளைகளால பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கயிர் பரக்கத்துகள், முன்னேற்றங்கள், கண்ணியங்கள் எல்லா நலவுகளையும் கொடுப்பான். எங்கட செயல்களால எங்கட பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட போகும். எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க வெறும் சல்லி சம்பாதிச்சு சல்லிய கொடுக்கிறது தான் பிள்ளைகளோட நலவுக்கு காரணம். இல்லவே இல்லை மேலான சோதரர். முறைய சம்பாதிச்சு கொடுத்தாதால நலவு நடக்கும். முறை இல்லாம சம்பாதிச்சு கொடுத்துட்டு போறது இதால நலவு நடக்கவே ஆகும். இதால பிள்ளைகள் எத்தனையோ பித்னாக்களுக்கும் பாவங்களுக்கும் மாற்றமான வேலைகளுக்கும் பாவிச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் சின்ன பின்னமா போகும். அதனால ஒவ்வொரு உம்மா வாப்பாட பொறுப்பு பெரிய பொறுப்பு. நாங்க ஒவ்வொரு வேலையும் செய்ய போல இந்த பாவத்தால என் பிள்ளைகளுக்கு சோதனை வரும், இதைத்தான் யோசிக்கணும். நான் இந்த பாவத்தை செய்ய போறேன், இந்த பாவத்தால என் பிள்ளைகள் கஷ்டப்படும், என் பிள்ளைகள் அல்லாஹ் சோதிப்பான், என் பிள்ளைகள் அல்லாஹ் தண்டிப்பான், என் பிள்ளைகள் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இது தலைக்கு வரும். இதுக்கு ஈமான் தேவை. இது வாரத்துக்கு இவருக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நம்பிக்கைக்கணுமே. நம்பிக்கை இல்லைன்னா அவர் அவரை பாட்டுல போவார். சோதனைகள் வரப்போல அழுந்து புழுந்து பிறண்டு வேலை இல்ல, அதுக்கப்புறம் மசூரா கேட்டு வேலை இல்ல, யார்த்தையும் பெட்டி கெஞ்சி வேலை இல்ல, ஒத்தராலே உண்டு செய்யல. அல்லாஹ் பிடிக்க நாடினால் முழு துனியாவும் சேர்ந்து பாதுகாக்க இயலாது. அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் முழு உலகம் சேர்ந்து ஒன்று செய்ய இயலாது. من ذا الذي يعصمكم من الله إن أراد بكم سوءا أو أراد بكم رحمة ولا يجدون له من دون الله وليا ولا نصيرا. الله قرآن கேக்குறான், من ذا الذي يعصمكم من الله إن أراد بكم سوءا أو أراد بكم رحمة. அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியை நாடினால் யாரால பாதுகாக்க இயலும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியை நாடினால் யாரால பாதுகாக்க முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய நாடினால் யாரால் அதை தடுக்க முடியும்? இவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர உதவி செய்வதற்கு வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறார். அதனால அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேவை, அல்லாஹ்வோட அரவணைப்பு தேவை, அல்லாஹ்வோட தொடர்பு தேவை. அதுதான் எனக்கு உங்களுக்கு எப்பயும் தேவை. எப்பயும் அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு பலன் அளிக்கும். அல்லாஹ்வோட தொடர்பு துனியால இருந்தாலும் சக்கராத்திலையும் கபர்லையும் ஆகிரத்திலையும் பலன் அளிக்கும். உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட்டம் குடும்பம் எங்களோட இருந்தாலும் தட்ட தனியா எங்கேயாவது மாற்றிக்கொண்டாலும் அந்த இடத்திலையும் அல்லாஹ்வோட உதவி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழில் வியாபாரங்களை முறையாக்குங்க. ஏலாமை இல்ல. வட்டி தொடர்பு வச்சிருக்கிறவர் நினைக்கிறார் எனக்கு இந்த முறை இல்லாம வியாபாரம் செய்ய ஏலா என்று தான் முடிவு எடுத்திருக்கிறார். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும், சில தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். அதை விட்டுட்டு வியாபாரம் செய்ய கொஞ்சம் லாபம் குறைகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அது வெளிரங்கம் தான். வட்டி தொடர்பு வைக்காம வியாபாரம் செய்யறதால வரக்கூடிய நஷ்டம் எந்த நாளும் இல்லை. அது வெளிரங்கத்தை நஷ்டம் மாதிரி இருந்தாலும்
அதனுடைய முடிவு அல்லாஹ் கைராக பரக்கத்தாக முன்னேற்றமாக ஆக்கி வைப்பார். பொய் சொல்லாம யாரும் செய்யலா என்று முடிவு செஞ்சவங்க அவங்க முயற்சி செஞ்சா நிச்சயமாக அந்த பொய்ய விட்டுட்டா கொஞ்சம் வெளிரங்கத்துல கஷ்டம் மாதிரி இருக்கும், அது நஷ்டம் மாதிரி இருக்கும், நிச்சயமா அல்லாஹ் பரக்கத் செய்வார். இதை நாங்க விளங்கோடு மேலான சும்மா ஜும்மாக்கு வந்து எந்த நாளும் பயான கேட்டுட்டு அந்த உக்கமையான்னு தேவாலயத்தை மமத்தியான்னு ஏவாலயத்தை கடைசி நேரத்துல வந்து சிலவங்க ஒரு பயான கேட்கறதுக்கும் தயாரில்லை. இவங்க என்ன சொல்ல போறாங்க, இவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு பயான் கேட்கவும் தயாரில்லை. வாரதே கடைசி நேரத்துல வெளியாவது முதலாவதா. இனி எப்படி திருந்தேனும்? ஒரு பயான குர்ஆன் ஹதீஸ அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகளை காது கொடுத்து கேட்டா தானே இவருக்கு திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அதனால தானே குர்ஆன் அடிக்கடி சொல்லுது, நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க நபியே, புத்திமதி சொல்லுங்க, அது நல்லவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். காது கொடுங்க. வைஸா குர்ஆல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். ஒரு குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் காது கொடுத்து கேளுங்க, மௌனமா இருந்து கேளுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவங்களா ஆவீங்க. அதிகமாக அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் கேட்கணும். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். மியூசிக் இருக்கிற முனாஃபிக்தனத்தை உருவாக்குது, ஈமானுடைய நூரை இல்லாமக்குது, வெளிச்சத்தை இல்லாமக்குது. இன்றைக்கு போன்லே தானே அதிகமானோம். ஒவ்வொருத்தர போனை பாவிக்கிற நேரத்தை எடுத்து பார்த்தா அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில சொன்னாங்க, ஒருத்தர் பாவிக்கிறார் ஒரு நாளைக்கு 14 ஹவர் போனை யூஸ் பண்ணிக்கிறார். ஒரு நாளைக்கு 14 ஹவர். சுப்ஹானல்லாஹ். அவங்க சொன்னாங்க, நாங்க அவருக்கு ஒரு குர்ஆன கையில கொடுத்தோம், கிஃப்ட் ஒன்று கொடுத்தோம். எதுக்கு என்ன பாவிச்சதுக்கு அல்ல, நீங்க அந்த நேரத்தை இந்த குர்ஆனுக்கு பாவீங்க. எனவே போன் பாவிக்க வானம் என்று பயான் பண்ண இல்லை யாரும். பாவீங்க, தேவைக்கு பாவீங்க, அத்தியாவசிய தேவைக்கு. இன்றைக்கு துனியாவை சுருட்டி கையில தந்திருக்கு. எங்களுக்கு நேரம், நிறைய நேரம் இருக்குது. இத சரியா தீனுக்கு யூஸ் பண்ணினா இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி, இன்றைக்கு உள்ள இந்த கருவிகள், நவீன கருவிகளை நாங்க தீனுக்கு சாதகமாக இன்னைக்கு நாங்க பிசினஸ் பண்றேன்னா எங்களுக்கு முந்தி போயிட்டு நேரடியா போயிட்டு பார்த்து கேட்டு எல்லாம் போடணும். இப்ப இவர் ஆபீஸ்ல இருந்து கொண்டே அடிக்கிறார், போறாரே இல்ல, எப்பயாவது போறாங்க வாராங்க, எல்லா வேலையும் போன்ல நடந்துருது. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்கு சாமான் வந்து நிக்குது, வாசல்ல சாமான் வந்து நிக்குது, போவே இல்லை, யாரையும் சந்திச்சு பேசவே இல்லை. எத்தனையோ பேரோட கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க. சிலவங்க சொல்றாங்க, அந்த மனுஷனை கண்டே இல்லை, நான் இத்தனை வருஷம் யாரும் செய்யறேன். அப்ப இப்படி அல்லாஹ் இந்த நவீன கருவிகளுக்கு ஏசி வேலை இல்ல, அதுல அல்ல குறை பாவிக்கிற எங்கள்கிட்ட தான் குறை இருக்கு. அதாவது ஏசி வேலை இல்லை மேலான சொல். போனுக்கு ஏசி என்ன பிரயோஜனம்? பாவிக்கிறவங்கள தான் பலகீனங்கள். அதனால எங்கட நேரத்தை நிறைய சேவ் பண்ணி நேரத்தை மிச்சம் பிடிச்சு எங்கட நேரங்களை தீனுக்காக, நல்ல அமல் இபாதத்துக்காக, சமுதாயத்துடைய நலவுக்காக எங்கட நேரங்களை செலவழிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறான். எங்கட வாழ்க்கையும் ஒரு லிமிட்டட் தானே. கால நேரங்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட சில வருடங்களும் மணித்தியாரங்களும் தானே மேலான சோதனை. அது முடிஞ்சது தான். இப்ப முஹர்ரம் 1447 வருடத்துல இருக்கிறோம். ஹிஜ்ரி 47வது வருடத்துல இருக்கிறோம். மேலான கண்ணியமா வருஷம் முடிஞ்சு கொண்டு போகுது. போன வெள்ளிக்கிழமை வந்தோம், இந்த வெள்ளிக்கிழமை வரோம். அதனால கொஞ்சம் யோசிங்க, தனிமையில இருந்து கண்ணை பொத்தி கொண்டு யோசிங்க. உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டுக்கோங்க. மக்கவன் ஏண்ட குறைய சொல்லி தர தேவையில்லை. ஏண்ட குறைய நானே யோசிக்க ஆரம்பிச்சா நிறைய எங்களோட குறைகள், பலகீனங்கள் எங்களுக்கு யோசனைக்கு வரும். திருந்தோணும் என்று யோசிங்க. நான் நல்லவன் அவன் ஒரு இடத்துல இருந்து அழுவுங்க, கண்ணீர் வடிங்க. உங்களே நினைச்சு நீங்களே பரிதாபப்படுங்க. மக்கள பரிதாபப்படுறது இரண்டாவது. எங்களோட நிலைமையை பற்றி நாங்களே பரிதாபப்பட வேண்டியிருக்குது. நிறைய குறைகள் இருக்குது, நிறைய பலகீனங்கள் இருக்குது, பல தவறுகள் பாவங்கள் எங்களால அறியாம நடந்து கொண்டிருக்குது. டெய்லி தௌபா இஸ்திக்பார் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். எந்த நேரத்தை மௌத் வரப்போகுதோ தெரியாது. அதனால மேலான சகோதரர்களே, நல்ல குணமா நடங்க, மக்களோட அன்பா இறக்கமா நடங்க, மனைவி மக்களோட விஷயத்துல கவனம் செலுத்துங்க. குடும்பங்கள்ல சண்டை, மனைவி மக்களோட பிரச்சனை, புள்ள குட்டிகளை ஒழுங்கா வளர்க்கிற இல்லை, நிறைய பேசுறேன்டா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
அதனால கொஞ்சம் யோசிச்சு மேலான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில திருத்தங்கள் மாற்றங்கள் வரணும் என்று அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. யா அல்லாஹ், நீ தானே திருத்தணும். ஏண்ட உள்ளம் ஏண்ட கட்டுப்பாட்டுல இல்ல, ஏண்ட உள்ளம் ஓட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. என்னையால தானா திருந்தேலாது, நீ உதவி செஞ்சத்தான் எனக்கு திருந்தேலும். அல்லாஹ்வே முன் வச்சு அல்லாஹ் கிட்ட மண்டாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் மன்னித்து அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் மன்னித்து எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களோட குடும்பங்கள்ல மரணித்த அத்தனை பேரை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகளை நீக்கி வையா அல்லாஹ். பொருளாதாரத்துல பறக்கச் செய்ய அல்லாஹ், தொழில் வியாபாரங்கள்ல பறக்கச் செய்ய அல்லாஹ், கடன் பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ், குடும்ப பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு வந்த ஒற்றுமையை மஹப்பத்தை உண்டாக்கியா அல்லாஹ். இந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உண்டாக்கியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை நிம்மதியா எடுத்து நடக்க ஒரு சந்தர்ப்ப சூழல்களை எங்களுக்கு உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். இந்த எல்லா மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திரியா அல்லாஹ். உன்னால் படைக்கப்பட்டவர்கள் உன்னை விட்டு விட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு எங்களை காரணமாக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய விரோதிகளை யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அழித்து ஒழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய இறுதி கடமையை நல்லதாக்கி, இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்